ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மஹி சமையல் விளாக் சேனல். நார்மலான பிரெட் ஆம்லெட் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா சில்லி சாஸ் ஒரு 2 ட்ராப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டும் நல்லாவும் இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் ஒரு 4-5 ட்ராப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா நுர வர்ற அளவுக்கு அடித்து எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் கொஞ்சமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா உருகட்டும். இதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாம். பட்டர் உருகினதுக்கப்புறம் இப்போ இது மேலே ஒரு ப்ரெட்டு வச்சு கொஞ்சம் பரப்பி விட்டுருக்கேன். இப்போ இந்த ப்ரெட்டு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மயோனிஸ், இந்த ப்ரெட்டு ஃபுல்லாக அங்கங்கே இருக்கிற மாதிரி நான் தடவி விட்டுக்கிறேன். இப்போ இது மேலேயே பார்த்திங்கன்னா சீஸ் சேர்த்துக்கிறேன். இது ஸ்லைஸாக இப்படியே கடையில் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில். அந்த சீஸ் ஸ்லைஸை மட்டும் அந்த மயோனிஸ் வச்சது மேலே வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த சீஸ் மேலே கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். எல்லா பக்கம் பரவுற மாதிரி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு ரொம்பவுமே கம்மியான அளவில் சேர்த்துக்கலாம். இது மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு நம்ம மீதி வச்சுருக்க முட்டையை இது மேலே ஊற்றிக்கலாம். எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி இதை தேய்ச்சி விட்டுக்கிறேன். இந்த சைடில் இருக்க முட்டையும் அந்த ப்ரெட்டு மேலே இப்படி தேய்ச்சி விட்டுறலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இதை திருப்பி போட்டுடலாம். இது ஒன்று சாப்பிட்டாலே போதும், நல்லா வயிறு நிறையா இருக்கும். இப்போ இது வெந்துருச்சு 2 பக்கமும் நல்லா. இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்லா டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை மயோனிஸ் கூடயும் டொமேட்டோ சாஸ் கூடயும் சாப்பிட போகிறேன். நம்ம ஆல்ரெடி இதில் மயோனிஸ் டொமேட்டோ சாஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம். இது இல்லாமலும் நம்ம சாப்பிடலாம். இருந்தாலும் நம்ம பரிமாறும் போது இந்த மாதிரி பக்கத்தில் சைடில் வச்சு பரிமாறினா கொஞ்சம் அழகாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி ஒன்று கூட செஞ்சுருந்தேன். என் குழந்தைங்க 2 பேரும் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம மஹி சமையல் விளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.